வணக்கம், வெல்கம் டு ருத்ராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ரெசிபி பருப்பு உருண்டை குழம்பு. சிம்பிளாக டேஸ்ட்டாக என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பருப்பு உருண்டை குழம்புக்கு தேவையான பொருள், நான் ஒரு டம்ளர் துவரம் பருப்பும் ஒரு டம்ளர் கடலப்பருப்பும் சேர்ந்து ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த பருப்பு உருண்டை குழம்புல சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அப்படி போட்டுக்கோங்க. புளி இந்த அளவு எடுத்து ஊற வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு புளி கொஞ்சமாக இருந்தால் போதும். வீட்டு குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கல்லுப்பு, தாளிப்புக்கு வெந்தயம், கடுகு, சோம்பு. நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம் நறுக்கியிருக்கேன், கருவேப்பிலை, பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இது நம்ம இந்த பருப்பு அரைக்கிறோம் இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், தேங்காய், 2 பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, சோம்பு. இது நம்ம இந்த பருப்பு கூட போட்டு அரைக்கிறதுக்காக. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இது மசால் வடைக்கு அரைக்கிற மாதிரி இல்லாமல், கொஞ்சம் நைஸாகவும் இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம உருண்டை பிடிச்சி அது வேக வைக்கும்போது உடையாமல் இருக்கும். இப்போ அரைச்சது எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு, சோம்பு போட்டுக்கலாம். இது 2 வாட்டி போட்டு அரைச்சிக்கிறோம். இது கூட கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக போதும். எல்லா பருப்பும் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். அதே போல் இந்த அளவு லூஸாக இருக்கணும், ரொம்ப லூஸாக இல்லை, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இப்படி பிடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இது நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, இது நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது வடைக்கு அரைக்கிற மாதிரியே தான், என்ன பருப்பு நைஸாக கொஞ்சம் அரைக்கணும். இது இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி இட்லி குண்டானில் வேக வச்சு எடுத்துன்னு வந்துடலாம். இதை நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிப்பு போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு செவந்துருச்சு. பூண்டு செவந்தால் தான் குழம்பு வாசமாக இருக்கும். இப்போ கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்து போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான கல்லுப்பு. நம்ம இந்த பருப்பு அரைச்சோம் இல்லையா, அதில் கம்மியாக தான் போட்டிருக்கோம். ஏன்னா அந்த குழம்புலேருந்து அதில் இப்போ உருண்டையில் இழுக்கும். மஞ்சள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதில் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம்.
இந்த குழம்பு வந்து நம்ம இந்த அளவு இருக்கணும் தண்ணி. இப்போ அது உப்பு பார்த்துட்டு கொதிக்க விட்டுருவோம். இப்போ குழம்பு நம்ம கூட்டி வச்சு கொதிக்குது. இந்த அளவு இருக்கும்போது நம்ம அந்த அரைச்ச மாவு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வேக வச்சு வச்சுருக்கோம். இது நம்ம வந்து டைரெக்டாகவும் போடலாம். டைரெக்டாக நம்ம அந்த பச்சை மாவு போடும்போது குழம்பு வந்து ரொம்ப தடிப்பு கொடுத்துரும், குழன்னு ஆகிடும் குழம்பு. நம்ம வந்து வேக வச்சு போட்டோம்னா நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஃப்ரை பண்ணியும் போடலாம் குழம்புல. அது ரொம்ப வேலை இழுக்கும், அது ஹெவியாக இருக்கும் ஆயில். இதெல்லாம் நம்ம இப்படியே போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த பதத்தில் இருக்கும்போது போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொதி வரட்டும். இப்போ இந்த பதத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் ஊற்றிக்கலாம். மல்லித்தழை போட்டு இறக்கிடலாம். இப்போ கொத்தமல்லி தழை போட்டு கொதிக்க விட வேண்டாம், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சட்டியோட சூட்டிலே குழம்பு கொதி வந்துடும், அதனால் ரொம்ப கொதிக்க வேண்டாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் இப்போ ஒரு துளி வெல்லம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். பருப்பு உருண்டை குழம்பு நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வரும். மேலும் வீடியோஸ்க்கு ருத்ராஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.